பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தையொட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அரசினர் விடுதியிலிருந்து அண்ணா நினைவிடம் வரை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, இந்த மௌன ஊர்வலத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் மற்றும் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை வாலாஜா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அரசினர் விடுதி அருகில் இருந்து அண்ணா நினைவிடம் வரையிலும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அதே போல அமைப்பு செயலாளர்கள், பொருளாளர்கள் ஆகியோர் தலைமையில் அமைதி பேரணி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கருப்பு சட்டை அணிந்து அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி என்பது நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் வெளிநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இந்த நிலையில் அமைதி பேரணி என்பது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அண்ணா சிலையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மௌன ஊர்வலம் என்பது நடைபெறும். இந்த ஆண்டு என்பது அண்ணா சதுக்கத்து வரையிலும் குறிப்பாக இந்த அமைதி ஊர்வலம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதே போல பொருளாளர் டி.ஆர். பாலு ஆகியோர் தலைமையில் இந்த அமைதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுகவின் துணை பொதுச் செயலாளர்கள், முக்கிய அமைச்சர்கள் என அனைவருமே இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி பேரணியாக அனைவரும் கலந்து கொண்டு நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், அவரது நினைவை போற்றும் வகையிலும் தொடர்ச்சியாக இன்று இந்த நலத்திட்ட உதவிகள், அதே போல அன்னதானம் உள்ளிட்டவைகளை செய்ய வேண்டும் என்று திமுக சார்பில் அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மாவட்டம் தோறும் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் கோவில்களில் அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வும் பிற்பகலுக்கு பிறகாக நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும், அதாவது தமிழ்நாடு என்ற பெயரை வாங்கி கொடுத்தவர் அண்ணா. தமிழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்கள் தொடர்பாகவும், அதே போல தமிழகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக போராட்டங்களை நடத்தி தமிழகத்திற்கு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணா. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அவரது நினைவு தினத்தையும் அதே போல பிறந்த நாளையும் கொண்டாடும் வகையிலும் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அமைதி பேரணியாக 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு தற்பொழுது அமைதி பேரணி என்பது திமுக சார்பில் அண்ணா சாலையிலிருந்து அமைதி பேரணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அண்ணாவை நெஞ்சில் ஏந்தி வெற்றி களம் காண்போம் என்ற தலைப்பில் உடன்பிறப்புகளுக்கு ஒரு அன்பு மடல் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த ஆண்டு நேரடியாக வந்து அமைதி பேரணியில் கலந்து கொள்ள முடியாமல் நான் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இருப்பதாகவும், இன்று பிற்பகலுக்கு பிறகாக ஸ்பெயினில் வந்து அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த அமைதி பேரணி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அண்ணா சதுக்கம் வரையிலுமே வந்து தற்பொழுது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பேரணி நிறைவு பெறும் வகையிலும் இந்த அமைதி பேரணி செல்லக்கூடிய அனைத்து தளங்களுமே ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா சதுக்கத்திலிருந்து குறிப்பாக அரசினர் தோட்டம் வரையிலுமே வந்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பேரணி நிறைவு பெற்ற பிறகாக இந்த பாதையில் வழக்கம் போல வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி என்பது செய்யப்படும். சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து நேரடியாக ஓமந்துரார் வளாகம் வரையிலுமே தொடர்ச்சியாக இந்த இருவழி பாதைகள் என்பது மூடப்பட்டிருக்கிறது. அந்த பாதை வழியாக செல்லக்கூடியவர்கள் மாற்று பாதை வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில் போக்குவரத்து காவல்துறையினரும் இதன் கண்காணிப்பு பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த அமைதி பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. அமைதி பேரணி இறுதியாக அண்ணா நினைவிடத்து வரையிலும் செல்ல இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அண்ணா நினைவிடத்தில் பராமரிப்பு பணி என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அண்ணா சதுக்கத்திற்கு வெளியேயே அண்ணாவின் திருவுருவ படம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பிறகாக இந்த பேரணி என்பது நிறைவு பெற இருக்கிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் இந்த அஞ்சலியை செலுத்த இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக
இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், திமுக துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர்கள், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சலி செலுத்திய பிறகாக, மௌன அஞ்சலிக்கு பிறகாக உறுதிமொழி என்பது ஏற்கப்படும். இந்த ஆண்டு உறுதிமொழி என்பது ஏற்கப்படவில்லை. தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த நினைவிடம் வரையிலும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சலீனா.